புதுச்சேரி விவசாய தொழிலாளர் சங்க மாநில குழு கூட்டம் பாகூர் கருணாஜோதி இல்லத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு விவசாய தொழிலாளர் சங்க தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். அப்பொழுது விவசாய தொழிலாளர் சங்க அகில இந்திய துணைத் தலைவர் ராமமூர்த்தி தேசிய மாநாடு முடிவுகளை குறித்து விளக்கம் அளித்தார். விவசாய தொழிலாளர் சங்க மாநில பொதுச் செயலாளர் விஜயபாலன் நடைபெற்ற வேலைகள் குறித்து பேசினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில துணை செயலாளர் சேது செல்வம் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து பேசினார். மேலும் விவசாய தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் நாராயணன், ஏகாம்பரம், கோவிந்தராஜ், ராஜலட்சுமி உட்பட மாநில குழு உறுப்பினர்கள் பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் விவசாய தொழிலாளர்களின் நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகு விவசாய தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்கப்பட்டது. ஆண்டுகள் பல கடந்தும் அரசு நலவாரியத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வராமல் முடக்கி வைக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த நலவாரியத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்கி செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். எதிர்வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விவசாய தொழிலாளர்களுக்கு பொங்கல் உதவித் தொகையாக ரூபாய் 5000 வழங்கிட வேண்டும் போன்ற கோரிக்கைகள் வலியுறுத்தி 2023 டிசம்பர் 28ஆம் தேதி அன்று வேளாண் துறை அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் நிர்வாகிகள் மத்தியில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது.